இல்ல அந்த கிளப்பை பத்தி இன்னைக்கு பேச வேண்டாம். நான் எந்த கிளப்பை பத்தியுமே பேசலையே, நீங்க எந்த க்ளூ எடுத்து கொடுக்குறீங்க? ஆமா என்னது இது? சரி நான் பாட்டுக்கு செவனே, நான் பொதுவா டாப் 5 லீக்ஸ்ல எல்லாரும் சொல்ற காரணத்தை நம்ம சொல்லலையில. டாப் 5 லீக்ஸ்ல எல்லாரும் என்னங்க அநியாயமா இருக்கு. என்ன மனசை விட்டு உண்மையை பேசினா கூட நீங்களே போட்டு கொடுத்துட்டு ஏதோன்னு சொல்லிட்டு போறீங்க. நான் என்ன பண்றது? நாட் மச் டு டிபேட் இல்லை. ஏன்னா ஈவன் டேவிட் மாய்ஸே வந்து வி வர் லக்கி டு பி ஸ்டில் வித் 11 பீப்புள்னு அவனே டேவிட் மாய்ஸும் சொன்னா. இல்லைங்க, எனக்கு என்னன்னா ஐ ஃபெல்ட் த ரைட் டெசிஷன் வாஸ் மேட். எனக்கு ரெட்னு எனக்கு தோணும். நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கேம்ல எல்லாம் வந்து சோபோஸ்லா வந்து ஐ மேக் ஹிம் ப்ளே டீப்பர். கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி கேம்ல வந்து உனக்கு யூ டோன்ட் நீட் டூ மச் ஆஃப் டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு டபுள் பிவிட்ல. அது ஒண்ணு, we don't even need to press them to get the ball. அதுவும் இல்லையே. சாலாக்கான பால் போகும்போதே அவனுக்கு அந்த மிக்கோலெங்கோ ஒன்று, அப்புறம் அந்த மிட்ஃபீல்டரா விங்கரா யாருன்னு தெரியல, எப்போதுமே அவனை டபுள் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, பண்ண முடியறது இல்ல. இப்போ ஓகே டபுள் பண்றாங்க, நீ 2 பிளேயர் உன் பக்கம் இழுத்துட்ட, அப்ப ஐடியலி someone else should be free. 6 points, 6 points is nothing. ஃபுல்லமுக்கு நல்லா தெரியும், they want Europe. ஓகே, சாம்பியன்ஸ் லீக் இல்லைனாலும் யூரோப்பா லீகும் பாசிபிள், கான்ஃபரன்ஸ் லீகும் பாசிபிள். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? டார்பி வின், ஜோட்டா பேக் டு ஃபார்ம். எல்லாம் ஜோட்டா இனிமே எண்ட் ஆஃப் த சீசன் 8 கோல் வரும் பாருங்க. 8 மேட்ச் 8 கோல். டார்பி வின்னோட நிப்பாட்டி இருக்கலாம் இன்ட்ரோவை, அதுக்கு மேல தேவையில்ல. அதோட நிப்பாட்டி இருந்தா கூட பாக்குறவங்க எல்லாம் வந்துகிட்டா அப்பா என்ன நீங்க கரெக்டா சொல்லிட்டாருப்பான்ட்டு போயிருவாங்க. ஜோட்டா பேக் டு ஃபார்ம். அந்த கோலை தவிர வேற என்ன பண்ணா கேம்ல? எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன பண்ணா அந்த கேம்ல அந்த கோலை தவிர? அந்த கோலுக்கு முன்னாடி பயங்கரமா ட்ரிப்ளிங் பண்ணான்ல, யார்ட்ட ஆப்பன்ட்ட போய் கொடுத்துறதுக்கா? இல்ல கோலுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி ட்ரிபிள் பண்ணி போனான்ல, அது சரி, அவ்வளவுதான். அதாவது எனக்கு ஸ்லாட் நம்ம பேசியிருந்தோம்ல, எதுக்கு ஜோட்டா வச்சிருக்கான்னே தெரியல. ஏன்னா அவ்வளவு மோசமாவா நுண்ணே சாட போறான்னு அத்தனை ஷாட் நினைச்சிருப்பான். இதுக்கு தாண்டா வச்சிருந்தேன், இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு சான்ஸ்ல அவன் போடுவான்டா, அவன் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் பக்கத்துல வர சொல்ற ஆயா மேல அடிக்கிறான், என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சான்ஸ். நல்ல வேலை அதை அடிச்சா, அதுவும் அடிக்கலினா அவனே தூக்கி போட்டு தவச்சிருக்கணும் அங்கேயே. நல்ல வேலை உள்ள நல்லா நீங்க சொன்ன மாதிரி சரியான ட்ரிபிள் பண்ணி உள்ள போய் அடிச்சிட்டான். ஏன்னா நம்ம ஃபார்வர்ட் லைன் பத்தி நம்ம போக போக பேசுவோம். இந்த கேம்ல நம்ம கிட்டதான் பால் இருக்கு, எவர்டன்ட்ட பாலே இல்ல. அவனுக்கு கொடுத்துட்டானுங்க, நீங்க பாலை வச்சிருக்க. ஆனா பாலை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ணல. இத்தனைக்கு ஹோம்ல ஆடுறோம், டார்பி கேமு மோசமான கேம். வின் பண்ணிட்டு வந்துட்டோம், சந்தோஷப்பட்டுக்கணும். ஆமாம் ஆமாம், வின் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து லிவர்பூல் எவர்டன் ஃபைனல் மர்சிசைட் டார்பி இந்த சீசனுக்கு, அதோட ரிவ்யூ இது. 1-0 வின், ஜோட்டா கோல். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் 1854 அதில் இருக்கோம். இன்னும் ஒரு 146 வந்தால் இந்த சீசன் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த சீசன் வந்து 2000 டார்கெட் வச்சுருக்கோம். அதனால் உங்கள் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. என்ன இந்த வாட்டி நான் ஃபேக் அக்கவுண்ட் கூட சொல்லல, ஒழுங்கா தானே சொல்லியிருக்கேன். என்ன லுக்கு? எஸ், மேல் வீட்ல பண்ணணும், கீழ் வீட்ல பண்ணணும், பக்கத்து வீட்லயும் பண்ணணும். கரெக்ட். ஃபிளாட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா 4 போஸ்டர் அடிச்சு விட்டுங்க. அதான் உங்க வீட்ல டேபிள் மேட் இருக்கோ இல்லையோ, உங்க டிவியில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஆமா, அவ்வளவுதான். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இது வேற என்ன என்னமோ சொல்லணும், அந்த காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக்னு ஒண்ணு நடக்குமே, அது அடுத்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது சொல்றேன், மறந்து போயிருச்சு எனக்கு. நானும் அலாடுறது இல்ல, அது விட்டுருவோம். அது யாரும் நம்மள கேட்கறதும் இல்ல. அதை வேற கோக்கி பிடிச்சி நாம தான் உட்காந்துருக்கோம். அது யார் பாவம் 10 பேர் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் டீம் போட்டு ரொம்ப நாளா. சில பேர் சின்சியரா விளையாடுவாங்கல்ல, அவங்களுக்கு தான். ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அது அடுத்த மேபி நெக்ஸ்ட் சீசன் எல்லா கேமுக்கும் இல்லாம வீக்லி 3 கேம்ஸ் அப்படி வச்சுப்போமா? அது இன்னொரு பாட்காஸ்ட்ல பாத்திருக்கேங்க. ஸோ அவங்க வந்து வேற கேம் ஆடுவாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் ஆர் பேடுன்னு சொல்லிட்டு. அது வேற. ஸோ அது என்ன பண்ணுவாங்கனாக்க, லைக் 2 கேம் எடுத்துப்பாங்க ஒரு வாரத்துக்கு. கேன் பி ஃப்ரம் எனி லீக். ஸோ ஐ திங்க் ரீசெண்டா ஒரு இந்தியன் கெஸ்ட்டை கூட கூப்பிட்டு ஐஎஸ்எல்ல இருந்து ஒரு கேம்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ கேன் பி எனி லீக், 2 கேம் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு என்ன எய்ம்னாக்க, டு ஸ்கோர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இந்த கால்ஃப் மாதிரி. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்றீங்க, 2-2 சொல்றீங்க, நான் வந்து 1-0 சொல்றேன் ஹோம் டீமுக்கு.
ஸோ ஃபைனல் ஸ்கோர் வந்து 2-0 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ச்ல 2 கோல் போயிருக்கு. அதுதான் அக்யூரேட் ஸ்கோர். நீங்க 2-0 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது, லைக் ஆட் பண்ண மாட்டீங்க. பட் எனி லெஸ் ஆர் மோர், நீங்க எவ்வளவு கோல்ஸால மிஸ் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு பாயிண்ட் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஆமா. சோ அவங்க 2-0 ஃபைனல் ஸ்கோர், நீங்க 2-all சொல்லிருக்கீங்க, நான் 1-0 சொல்லிருக்கேன். சோ எனக்கு ஒரு பாயிண்ட் தான் ஆட் ஆகும். ஏன்னா நான் வந்து ஐ மிஸ்ட் ஒன்லி பை 1 கோல். ஆமா, அவங்க எனக்கு வந்து 2, எனக்கு +2. 0 இருக்கிறதா வின். கரெக்ட் கரெக்ட். 0 இருந்தா வின். சோ அது மாதிரி ஆடுவாங்க. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அது வேண்டாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஐ மீன் பாக்குறவங்க நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து மேபி எவ்ரி எபிசோட் நெக்ஸ்ட் சீசன் வந்து 3 கேம் எடுத்துக்கலாம். 3 கேம் கமெண்ட்ஸ்லயே உங்க ஸ்கோரை போட்டுருங்க. ஆனா அந்த கமெண்ட் வந்து எடிட்டட் கமெண்டா இருக்க கூடாது. ஓகே, அது இருக்கலாம். பட் அது உட்காந்து நம்ம 2 பேரும் தான் பார்க்கணும். 1000 கமெண்ட்லாம் எவன் உட்காந்து பாக்குறது? 1000 கமெண்ட் நம்ம பாத்துக்குவோம், பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. 1000 கமெண்ட் நாங்க பாக்குறதுக்கு ரெடி. நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு 2 கேம் அந்த மாதிரி, ஏதோ 2 கேம் அந்த மாதிரி வந்து இது பண்ணல. இல்ல எங்க நீங்க என்டர் பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க யோசிப்போம். இல்லனாக்கா நம்ம வியூவர்ஸ்டே கேட்போம், உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு பெட்டர் ஐடியா ஃபார் அ கேம் இருந்ததுன்னா, இது ப்ரெடிக்ஷன் இல்ல வேற ஏதாச்சும் கேமா கூட இருக்கலாம். பட் ஏதானும் ஒரு நம்ம வீக்லி ஆடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ வெறும் லிவர்பூலுக்கு மட்டும் இல்லாம ஒரு பிரீமியர் லீக் வைட் கேமா இருந்தா நல்லா இருக்கும். பட் பார்க்கலாம், இந்த கூகுள் ஷீட்டையே ஏதாச்சும் இந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம். அது எடிட்டிங், அது ஒரு பிரச்சனையா ஆச்சு இந்த சீசன் ஸ்டார்டிங்ல. ஓகே, எனிவேஸ், ஆமா, நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம இந்த கேமோட இதுக்கு போவோம். பட் எஸ், ஆமா, விளையாடுறவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ், இன்னும் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா. ஆமா கரெக்ட். பட் எனிவே கேமுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் நியூஸ், அதாவது இந்த கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா லைன் அப் கர்டிஸ் ஜோன்ஸ் அட் ரைட் பேக். என்ன நினைச்சீங்க? லைக் ஐ தாட் கேம் ஆரம்பிக்கும் போது ஐ தாட் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் அ லாஜிக்கல் சாய்ஸ் தான். ஏன்னா அவன் எந்த பொசிஷன்ல ஆடினாலும் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணுவாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ டீசென்ட் சாய்ஸ் அவனை கர்டிஸை தூக்கி ரைட் பேக்ல போடுறேன். ஐ தாட் மேபி எண்டோ குட் ஹவ் பிளேட் ரைட் பேக்கோ என்னவோ. பட் ஐ வாஸ் நாட், என்ன சொல்றது, ஒரு கர்டிஸ் ஆடுறானேன்னு ஒரு பயம்லாம் இல்லை எனக்கு. ஸோ அப்படியும் இருக்கு. இதை கேம் ஆரம்பிக்க முன்னாடி நம்ம ரோஹித் இருக்கான்ல, ரோஹித் ட்வீட் பண்ணியிருந்தான், the logical choice for us would be to play Curtis. 3 நாளைக்கு முன்னாடி, கேமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தான். நானு எதுக்கு இவன் போடுறான்னு சொல்லி உட்காந்து ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அப்ப அவன் போட்டிருந்தான், இந்த குவான்ஸா ஆடும்போது வந்து he is not that good with the ball. ஆமா, அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம பெருசா டிஃபெண்டிங்லாம் பண்ண போறது இல்ல. எவர்டன் கூட எப்படி பார்த்தாலும் நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல. கர்டிஸ் வந்து நடு பிச்சுக்கு தான் வர போறான், மிட்ஃபீல்டர் மாதிரி தான் ஆடவும் போறான். ஸோ அந்த இடத்துல ஆட போடுற ஒரு பிளேயருக்கு வந்துட்டு he should be really good on the ball. அவன் இருக்கிற ஒரே பிரச்சனை, அந்த எக்ஸ்ட்ரா 1-2 செகண்ட்ஸ் எடுத்துருவான் பால்ல. அந்த 1-2 செகண்ட்ஸ் எல்லாம் ஒரு கவுண்டரும் நம்ம ஸ்டாப் ஆகி போயிருமே தவிர, அவங்கிட்ட பால் போச்சுன்னா 9 out of 10 times he will not give it to the opponent. ஆனா ஏதோ ஒரு தடவை கொடுப்பான், பட் 9 out of 10 times கொடுக்க மாட்டான். ஆமா, இப்ப குவான்ஸா நம்ம வந்து ஃபைனல் ஆட வச்சது வந்து நம்மளுக்கு ஒரு கால் உடஞ்ச மாதிரி தான் ஆட வச்சோம். அந்த ரைட் பேக்ல இருந்து ஒரு கிரியேட்டிவிட்டியும் கிடையாது. அவன் நடுவுல போய் அந்த மிட்ஃபீல்டராகவும் ஆட முடியாது, நம்பர் 6ஆவும் ஆட முடியாது. கர்டிஸ் அதை வச்சு பண்ணான். அண்ட் கர்டிஸ் வந்து வேற எங்கேயோ ரைட் பேக்கா ஆடி இருக்கானாமா, எங்கேயோ சொன்னாங்க, யூத் லெவல்ல ஆடி மேபி. சோ இட் வாஸ் தி லாஜிக்கல் சாய்ஸ் டு புட் ஹிம் தேர். ஏன்னா பிராட்லி வந்து ஃபிட்டா இருக்கான் அப்படின்னாங்க, பட் இஸ் டூ சூன் ஃபார் த கேம்னாங்க. மேபி நெக்ஸ்ட் கேம்ல பிராட்லி we could see Bradley for like 30-40 minutes probably இருக்கலாம். இல்ல, I thought Curtis was a good option. அதாவது நான் இன்னொரு பாயிண்ட், ஐ மீன் இஸ் குட் ஆன் த பால்னு சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட், அதாவது ட்ரெண்ட் வந்து எப்போதுமே மிட்ஃபீல்டுக்கு வந்து தான் ஆடுவான் நிறைய. அவனோட பாஸ், அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட்டுக்கு இருக்கிற பாசிங் ரேஞ்ச் இல்லை, விச் அகெயின் நான் இப்போ இது அஜெண்டாவில் எழுதியிருக்கேன், வாட் டிட் கர்டிஸ் பிரிங் டு த ரைட் பேக் பொசிஷன். பட் அந்த ஒரு மிட்ஃபீல்டரா தான் ஆடுவான் ட்ரெண்ட் மெயினா. அந்த ஒரு லாங் பாசிங் இல்லையே ஒழிய கர்டிஸ்ட, இஸ் பேசிக்லி மிட்ஃபீல்டர் தானே. ஸோ அதனால இட் சூட்ஸ் ஹிம் நேச்சுரலி ரைட் பேக்ல இருந்து மிட்ஃபீல்டுக்கு வந்து ஆடுறது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி டிஃபெண்டிங் ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை இந்த கேம்ல. ஸோ அவன் பின்னாடியே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவனுக்கு. ஸோ விச் இஸ் அகைன் விச் இன் அ வே இட் மேக்ஸ் ஹிம் பெட்டர் தென் எண்டோ அந்த ஒரு பொசிஷன். இல்ல அட்லீஸ்ட் we are not crying இல்ல, எங்களுக்கு இன்ஜுரி அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஆமா, ஏன்னா இல்லைன்னா நாம வந்துட்டு இன்ஜுரி எங்களால் ஆட முடியாது, இல்லை நான் டைட்டில் வின் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி நம்ம அழுவல இல்லை. அட்லீஸ்ட் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ரிசோர்ஸஸ் கண்டுபிடிச்சி ஒருத்தவனை மாற்றி போட்டுட்டு மிட்ஃபீல்டரை கூட நாங்கள் ரைட் பேக்காக போட்டு நம்ம ஆடுறோம். வாயை திறக்காம வாய் பேசாம சும்மா எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நம்ம பண்றோம்ல. அதுல வந்து நம்ம வந்து ஸ்லாட்டையும் பாராட்டணும், நம்ம ஃபுட்பால் கிளப்பையும் பாராட்டணும். இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கிட்டே நாங்கள் அல்லடா நாங்கள் ஆட மாட்டோம்டா, எங்கள் பிளேயர் வந்தா தானே நாங்கள் ஆடுவோம் ஜெயிப்போம், அந்த மாதிரி நம்ம சொல்லல.
அது ஏன்னா கரெக்ட். 2 ரைட் பேக்குமே இன்ஜர்டு. கோல் கீப்பர் பாருங்க, கன்ஸ்கஷன்ல கோல் கீப்பர் தான் ஆடல. ஆமா ஆமா, அதுவும் நான் பேசலான் இருந்தேன். அதுவும் தான் இருக்குது. அதனால இப்ப நம்ம வந்து நம்மளும் உட்காந்துக்கிட்டு இன்ஜுரிஸ்டா, நாங்க இந்த கேமை தோத்துருந்தோம்னா டே இன்ஜுரிடா ட்ரெண்ட் ஆடலடான்னு சொல்லியிருந்தோம்னா நல்லாவா இருக்கும். இல்ல வி ஜஸ்ட் கோ அவுட், வி ட்ரை டு பிளே டு அவர் ஸ்ட்ரென்த்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் கர்டிஸ் அங்கே போட்டிருந்தோம்னா, ரைட் பேக்கா போட்டிருந்தோம்னா, போட்டனால என்ன நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, அது மாதிரி பேசிட்டு விளையாடிட்டு போகணும். அதை விட்டுக்கிட்டு அப்பா பார்த்தாலும் அழுதுகிட்டு அது சரியில்லை பிச்சு சரியில்லைன்னு என்ன பேசுறது அப்புறம் நம்ம. இல்ல அந்த கிளப்பை பத்தி இன்னைக்கு பேச வேண்டாம். நான் எந்த கிளப்பை பத்தியுமே பேசலையே, நீ என்ன க்ளூ எடுத்து கொடுக்குறீங்க? என்னது இது? நான் பாட்டுக்கு செவனே, நான் பொதுவா டாப் 5 லீக்ஸ்ல எல்லாரும் சொல்ற காரணத்தை நம்ம சொல்லல. டாப் 5 லீக்ஸ்ல எல்லாரும் என்னங்க அநியாயமா இருக்கு. என்ன மனசை விட்டு உண்மைய பேசினா கூட நீங்களே போட்டு கொடுத்துட்டு ஏதோன்னு சொல்லிட்டு போறீங்க. நான் என்ன பண்றது? நடத்துங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு லைன் விடுங்க. என்னது? நான் வந்து ஃபுட்பால் ஃபேனு, நான் வந்து எல்லாத்து மாதிரி பேசாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கப்பா, எங்க கிளப்பை பார்த்து கத்துக்குங்கப்பான்னு எல்லா கிளப்டையும் சொல்றேன் நான். என்னது அப்படி ஸ்பெசிபிக்கா ஒரு கிளப்பை பார்த்து சொல்லல. எந்த கிளப் நீங்க சொன்னா தானே தெரியும் ஸ்பெசிபிக்கா என்னன்னு. உங்களுக்கு தெரியாத பொதுவா ரைட் விட்டுருங்க. பொது நலன் கருதி பேசினாலும் இப்ப வந்து உலகத்துல பிரச்சனையா இருக்கு. என்ன ரைட் விட்டுருங்க. வேணாம். இல்ல அதான் ஆலிசனுக்கும் கன்கஷன் சொல்லிட்டு, அது திங்க் அந்த கொலம்பியா கேம்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டான் இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து ஆலிசன். பட் இஸ் ஸ்டில் நாட் ரிகவர்ட் கன்கஷன் டெஸ்ட். அப்புறம் கேமுக்கு வருவோம். மெயின் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல கூட வெளியில வந்திருக்கு. அந்த ஜேம்ஸ் டார்கோஸ்கியோட டேக்கிள் மெக்காலிஸ்டர் மேல பிஜேஎம் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் ரெட்னு. அப்புறம் மைக் டீனோட ரியாக்ஷன் பார்த்தேன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல, அவங்க இந்த ரெஃப் வாட்ச்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதுல அவன் மைக் டீன் வந்து ரொம்ப பேஷனட்டா வந்து அவன் எப்படா பிச்சில் இருக்கான், இவனெல்லாம் வெளில அனுப்பிச்சிருக்கணும் உடனேவே, மேசிவ் மிஸ்டேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் விஆர் சைட்ல இருந்து. அது பிஜிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததான்னு எனக்கு தெரியாது. பட் சொல்லிட்டு இருந்தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதான் ஸோ லைக் நாட் மச் டு டிபேட் இல்லை. ஏன்னா ஈவன் டேவிட் மாய்ஸே வந்து வி வர் லக்கி டு பி ஸ்டில் வித் 11 பீப்புள்னு அவனே டேவிட் மாய்ஸும் சொன்னான். இல்லைங்க, எனக்கு என்னன்னா ஐ ஃபெல்ட் த ரைட் டெசிஷன் வாஸ் மேட். எனக்கு ரெட்டுன்னு எனக்கு தோணல. ஏன் நான் சொல்றேன், அதாவது when McAllister is nowhere close to the ball, so McAllister is not going to get to the ball. He's close. இல்லைங்க, கால் தான் பக்கத்துல இருந்துச்சு. இல்லைங்க, பட் Tarkovsky has got there like 1 second faster than him. It's not like அந்த மோமெண்ட்ல 2 பேரும் பாலுக்கு வந்தாங்க அப்போ வந்து அவன் ஸ்வைப் பண்ணான்ட்டு இல்லை. Tarkovsky has gotten the ball 100% of the ball. அவன் வந்து 50% of the பாலும் வாங்கல, 100% of the ball he's got it. எல்லாருக்குமே he's already falling over. எல்லாருமே பால் கிளியர் பண்ணும்போது வந்துட்டு அந்த கால் மேலதான் போகுது. பட் தி அதர் திங் இஸ் he கூட அந்த ஃபுட்டை எப்படினா மாத்தி வச்சிருக்கலாம், மேபி ஃபுட்டை கீழே வச்சிருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம். பட் இல்லைங்க, பட் நேச்சுரல் ஸ்வைப் ஆஃப் யுவர் லெக்ல யுவர் லெக் இஸ் கோயிங் டு கோ அப் எனிவேஸ். இல்லையே, சி அவன் வந்து அவன் இந்த ஸ்டட்ஸ் தானே பிரச்சனை அங்க. அதான் சொல்றேன், அந்த ஃபுட் அதுக்கு தான் ரெட் கார்டு கேக்குறாங்க. அதான் அந்த ஆக்ஷனுக்கு நீ ரெட் கார்டு கொடுக்க முடியாது, because that is your natural action of when you kick the ball. அது இல்ல, அவன் கிக் பண்ணது வந்து அவன் கிளியர் பண்ணதே அந்த ஸ்டட்ஸோட போய் கிளியர் பண்ணா, அந்த ஃபாலோ த்ரூ அந்த ஸ்டட்ஸ் அப்காக தான் அவன ரெட் கார்டு. சோ இப்போ ஸ்டட்ஸ் அப் ஆகி போய் கால் அடிக்குது, ஓகே. அந்த பாயிண்டட் ஃபுட்டோட போய் கால் அடிச்சுனா எல்லோ கார்டு ஒதுப்பாங்களா? இல்ல அது ஒரு தான் ஒதுப்பாங்க. இல்ல சோ அந்த ஸ்டட்ஸ் அப் தான் போக கூடாது. அதாவது மெக்காலிஸ்டர் ஏன் தப்புச்சானா, அவன் கால் வந்து இட் வாஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆன் த கிரவுண்ட், அவன் இட் வாஸ் ஸ்டில் ஸ்கிரேப்பிங் த கிரவுண்ட், அதனால அவன் தப்புச்சான், இட் வாஸ் ஸ்டில் மோஷன்ல இருக்கிறதுனால. இல்லனா ஃபிக்ஸ்ட் காலா இருந்தா அது டெஃபினட்டா அது போன் பிரேக்கிங் தான் அது. அந்த இல்ல என்னன்னா, இப்போ இவன் ஸ்வைப் பண்றவன் ஜெனரலி யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்வைப் வித் திஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஃபுட், ஆமா அந்த லேஸ், not with this. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, when he hit it with the laces and அந்த லேசஸ போய் கால்ல அந்த ஹைட்ல அடிச்சிருந்தா அதுவே ஹைட் சேலஞ்ச் தானங்க. அப்ப அது ஏன் எல்லோ? ஏன்னா இந்த ஸ்டட்ஸ் தானங்க பிரச்சனை. உனக்கு ஃபோர்ஸ் வந்து இப்படி தானே வருது. அவன் தைல அடிச்சதுங்க அது. இட்ஸ் நாட், இட் வாஸ் பேக் சைடு ஆஃப் ஹிஸ் தை. அது கான்டாக்ட் என்னது காலோடயா? மெக்காலிஸ்டர் அது மெக்காலிஸ்டர் பேக் ஆஃப் தை என்ன? பேக் ஆஃப் தை இல்ல கீழ லோவர் லெக் ஹைட் இருந்துச்சு. நான் அதான் சொல்றேன், இப்போ we are defending saying இந்த part of the foot பட்டிருந்துச்சுனா yellow அப்படினு நான் பிக்சர் எடுக்கறேன். நான் அதான் சொன்னேன், அதனால தான் நான் yellow நினைச்சேன்.
பிகாஸ் இஃப் ஒன்லி த ஸ்டட் பி பேக் ஆஃப் த ஃபுட் மட்டும்தான் ரெட்டு, இது வந்து எல்லோ அப்படின்னா வந்துட்டு தென் வாட்ஸ் த பாயிண்ட்? ரெண்டுமே ரெட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இல்ல நீ அது மட்டும் தான் ரெட்டு இல்லைங்க தை இல்லைங்க இல்லைன்னா கிடையாது இப்பதான் பாத்துட்டு அப்படின்னா இருக்கேன். எப்படி தை எப்படி இல்ல இது பண்ண முடியும்? தை இல்லைங்க இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். அது லோவர் லெக் தான், இந்த ஷின்ல தான் பட்டிருக்கு அவனுக்கு. கிட்டத்தட்ட முட்டி ரேஞ்சுக்கு இருக்கு இல்லைங்க, இல்லையா? முட்டிக்கு கீழே தானே இருக்கு. ஓகே, அப்ப அதுவும் இப்ப பேக் ஆஃப் த ஃபுட், நீ ஃபுட் இங்க இருக்கு, உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து அந்த இங்க ஸ்டட்ஸ்ல தாங்க வரும். ஸ்டட்ஸ் போடும்போது தான் அந்த ஃபோர்ஸ் வரும். கால் இப்படி திருப்பிங்கன்னா அவ்வளவு ஃபோர்ஸ் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஃபோர்ஸ் இன்னொன்னு அந்த வராது. ஸ்டட் ஓகே, பட் ஸ்டில் ஹைட் அதுதாங்க இருக்குல்ல, பிரச்சனை. ஹைட் இருக்குல்ல. ஹைட் இருக்கு ஓகே, பட் ஸ்டட்ஸ் தான், ம் ஸ்டட்ஸ் அப்புக்கு தான் அந்த ரெட் கார்டே கேக்குறாங்க. ம் அதாவது அந்த சேலஞ்ச் ம் நீ ஸ்டட்ஸ் அப்பா போக கூடாது. ஸ்டட்ஸ் அப் ம் போல லேசஸோட போனேன்னா இட்ஸ் yellow கார்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ம் ஸ்டட்ஸே வந்து இட்ஸ் ஃபோர்ஸ் தானே, அது ஷார்ப் இது ம் ம் பேசிக்கா. ஏன்னா அவங்க ஆடுறது ம் மெட்டல் ஸ்டட்ஸோட தானே ஆடுவாங்க அவங்க. ம். ஸோ அது ஒன்று. அண்ட் ஸோ டு அ பாயிண்ட், நான் ஏன் எல்லோன்னு சொன்னேன்னா, நீங்க ஸ்டட்ஸ் பட்டனால தான் ரெட்டு, அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஃபுட் பட்டிருந்தா எல்லோனா அங்கேயே நம்மளுக்கு 50-50 கிரே ஏரியா இருக்கு. பட் அது நான் வந்து கிரே ஏரியா ரெண்டுமே இல்லைங்கிறாங்க. ரெட்டுன்றுவேன், இது கிரே நான் ரெண்டுமே ஏரியா இல்லைங்க. ரெட்டுமே. இல்ல இல்ல இது கிரே ஏரியா இல்லைங்கிறேன். அது அதாவது ஃபாலோ த்ரூல ஸ்டட்ஸ் அப் இருந்ததுன்னா எப்போதுமே இட் வாஸ் ஆல்வேஸ் ரெட். அது ம் அதுல ம் டவுட்டே ம் இல்லை. ம். அதுதானே இந்த அது அது கேஸ்ல இருக்கு. அதுல கூத்து என்னன்னா, ரெஃப்ரி வந்து விஆர் ரெஃப்ரி பால் டியர்னி, அவன் வந்து போய் பார்க்க கூட சொல்லல ரெஃப்ரிய, அதான் ஓகே ப்ளே ஆன் அப்படின்ட்டான். என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா? இதாவது இதெல்லாம் வந்து பிளேட்டன்டான மன்னிப்பு. ஓகேவா, இது தப்பு பண்ணிட்டோம், நீங்க வந்து மன்னிச்சாகணும் அப்படின்னு ஆமா சொல்லிட்டாங்க. இப்போ எவனாச்சும் ஒருத்தவன் இதை பத்தி பேசுவானா? கிடையாது. ஏன்னா நம்ம வின் பண்ணிட்டு இருக்கோம். இதே நம்ம தோத்து இருந்தோம்னா இதுதான் ஹைலைட்டா இருந்திருக்கும், இதுதான் ஆமா ஹெட்லைன். இது வந்து ஃபுல் ரெஃப்ரி வந்து மன்னிப்பு கேட்டாங்க பிஜிஎம். உன் மன்னிப்பு வச்சு ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிட முடியுமாடா? அது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. டெஃப்கோ போனா ரெண்டு சமோசா கிடைக்குமா அந்த அப்பாலஜி லெட்டர் வச்சுக்கிட்டு? ஒருத்தர் பேப்பருக்கு இது நீங்க அப்பாலஜி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த கேமை வந்து ஒருவேளை ரெலிகேஷன் பேட்டில் இருக்கு, ம் இந்த மாதிரி தப்பு பண்ணி ரெலிகேஷன் பேட்டில் ஒரு டீம் வந்து ரெலிகேட் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்டே அப் பண்ணிடுறான், வேற ஏதோ டீம் ரெலிகேட் ஆயிருது. ஆமா ஆமா அப்புறம் இந்த அப்பாலஜி லெட்டர் வச்சு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? கரெக்ட். இது அப்பாலஜி லெட்டர் வச்சுட்டு இப்ப இந்த நம்ம கிளப்பே பாருங்களேன், ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். இதே நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணி தோத்துனோம், நம்ம கிளப் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம். இப்போ ஆமா இவனுங்க பண்ற ஒவ்வொரு அப்பாலஜிக்கும் வந்துட்டு கிளப்புக்கு வந்து பிஜிஎம்ஓல இருந்து காசு போகணும். எப்படி ரெஃப்ரி எதிர்த்து பேசினா மட்டும் வந்துட்டு இப்ப நம்ம கிளப் போய் காசு கட்டுது? இதை நம்ம அதான் எப்பவோ பேசணும்ல இத ஆமா பத்தி. ஆமா ஆனா இது நடக்கவே நடக்காது, ஏன்னா எல்லா கிளப்பும் ஒன்னா வரவே மாட்டானுங்க. எல்லாம் வர மாட்டானுங்க. ரெஃப்ரி வந்து ரொம்ப ரெஃப்ரி அந்த ஆர்கனைசேஷன் அந்த குரூப்பே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குரூப்புங்க. அது ம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள பேசிக்கா. இல்ல பண்ணலாம், அதான் சொல்றேன். 20 கிளப்பும் வந்து அதெல்லாம் பண்ண நீ மாட்டாங்க. பிஜிஎம்ஓல ரிமூவ் பண்ணாதான் நாங்க நீ வேற குரூப்பை கொண்டு நாங்க ஆடுவோம்னு சொன்னா பண்ணுவானுங்க, ஆனா வர மாட்டானுங்களே. வேற எங்க இருந்து கொண்டு வருவாங்க? அது அவங்க அவங்க பாடு. பண்ணாக்கா அது அடுத்த பிஎல் விஷயம். ம் அவங்க இல்லைங்க, பண்ணாம பிஎலோட ஐ மீன் பிஎலோட இதுவே விழுந்துருங்க. இப்போ சப்போஸ் 20 கிளப்ஸும் வந்து சேர்ந்து எனக்கு பிஜிஎம்ஓல இருக்கிற ரெஃப்ரி ஆடக்கூடாது அப்படின்னா, பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன், அவனுக்கு பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு அப்படி பண்ணானுங்கன்னா பிஎல் ப்ராடக்டே விழுந்துரும். அப்புறம் அறக்க பறக்க ஒருத்தனை கொண்டு வருவானுங்க, வேற எவனோ ஒருத்தவங்கள. ஆமா இவனுக்கு வரமாட்டானுங்க, அதான் பிரச்சனை. இவனுக்கு ஏன்னா ஆமா ஒவ்வொருத்தவனுக்கு எங்க பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு போயிருவானுங்க. ஆமா கரெக்ட். நம்ம கிளப் இன்க்ளூட் தான் சொல்றேன், நம்மளுக்கு ஒன்றும் பெரிய செயின்ட் இல்ல, நம்மளுக்கு அதான் சேர்த்து தான். எவனு இவனுக்கு ஒன்னா போனானுங்கன்னா அதை மாத்தலாம், இவனுக்கு ஒன்னா போகவே மாட்டானுங்க, அதனால மாத்த அதெல்லாம் முடியாது. போக அவ்வளவுதான் மாட்டாங்க. அது சிம்பிள். உங்களுக்கு அந்த இதுவே தெரியலையா? அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த கோவிட் போது அந்த ரீஸ்டார்ட்டுக்கே வந்து சில கிளப் வேணும் சில கிளப் வேண்டாம், ம் அதுலயே ஒத்துமை இல்ல. இதுல அஹ். எங்க இந்த ரெஃபரிக்கெல்லாம் வந்து ஒத்துமையா இருக்க போறானுங்க? எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் ஒன்றும் வர மாட்டாங்க. பட் ஐ ஜஸ்ட் தாட் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட்டும் ரெட் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபார் மீ திஸ் ரெட். ஆனால் ரெண்டுமே ரெட் கொடுக்கணும்னு சொன்னேன், பிகாஸ் இல்ல இட்ஸ் ஹை அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னு. அதான் சொல்றேனே அந்த அந்த ஸ்டட்ஸ் வந்து இட் மேக்ஸ் a big டிஃபரன்ஸுங்க. அதுதான். நீங்க ஸோ சொன்ன மாதிரி அவன் கால் வந்து இட்ஸ் அபவ் த கிரவுண்ட். ஒருவேளை கீழே தான் ஆமா இருந்துச்சு அந்த நேரத்துல போய் அடிச்சிருந்தானே ஏதோ முட்டி ஏதாச்சும் போயிருக்கும், இல்ல போன் ஏதாச்சும் ஆயிருக்கும். ஆமா ஸ்டாண்டிங் லெக்ல அடிச்சிருந்தானா ஏதாச்சும் ஆயிருக்கும். லைக் இது ஃபிராக்சர் ஆயிருக்கும், இல்ல லிகமெண்ட் டயர் ஆயிருக்கும், ஏதாச்சும் ஆயிருக்கும் ஃபார் ஷூர். Yeah. நல்ல வேளை he was able to play the rest of the game, ஒன்றும் பிரச்சனை ஆமா இல்லாம. அது எப்படி அதுவே ஆடினான்னு பெரிய தெரியல. விஷயம். அது ஃபேர் எனஃப் அது மாதிரி ஆடினது. ம். இல்ல அதான் ஸோ டார்கோவ்ஸ்கி அது பிச்சிலேயே இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ஐ மீன் இது ரெஃபரி வந்து இன்னொரு மிஸ்டேக் இன்னொரு கேம், நத்திங் மச் டு சே. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஐ மீன் as long as we win, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம தான் வந்து ரெக்கார்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு மற்ற ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறக்கான எடுத்துட்டு போலாம். இங்க பாடுறா எங்களுக்கு தான் நடந்துச்சு, இப்ப எவனா சொத்த ஒருத்தவங்க பேசுங்கடானா ஒருத்தனும் வரமாட்டானுங்க. ஏதோ ஒண்ணு மட்டும் ஃபேவரா வந்துருச்சுன்னா
உடனே வந்துட்டு பிஜிஎம் லிவர்பூல் வின் பண்ணணும்னா இது பண்றானுங்கடா இது பண்றான்டான்னு வந்துருவானுங்க. ஆனா இதெல்லாம் பார்க்க சொன்னா நோ இட்ஸ் ஓகே, அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஆமா ஆமா கரெக்ட். அது ஒண்ணு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம கிட்ட தான் பொசிஷன் இருந்தது. பட் அவங்களுக்கு தான் தே காட் த பெஸ்ட் சான்ஸ். ஒரு பெஸ்ட் 2 சான்சஸ் சொல்லலாம். அதுல ஒன்னு வந்து ஆஃப் சைடு டிஸ்அலோட் கோலுக்கு. சோ அதுவும் மார்ஜினல் ஆஃப் சைடு. அப்பா எவ்வளவு க்ளோஸ் ஆஃப் சைடு. மார்ஜினல் ஆஃப் சைடு. பெட்டோ வந்து ஐ திங்க் லாஸ்ட் கேமே சொல்லியிருந்தேன், அந்த குடிசன் பார்க் கேம்லயும் சரி இந்த கேம்லயும் சரி. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பிரீமியர் லீக்ல ஹி ஹஸ் பின் தி சென்டர் ஃபார்வர்ட் வாஸ் given them most issues. அதாவது ஈசாக் வந்து he has scored goals against Virgil-லாம். பட் மோஸ்ட் இஷ்யூஸ்னு பாத்தீங்கன்னா பெட்டோ தான். அந்த பிசிக்காலிட்டியை வச்சே இஷ்யூ கொடுத்தவன் அவன். அதாவது ஈசாக் வந்து he scored 1 or 2 நீங்க சொன்ன மாதிரி. பட் அந்த 1 or 2ல தான் he'll be effective. கேம் ஃபுல்லா வந்து he won't trouble Van Dijk or Konate much. அந்த சான்ஸ் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சனா இஸ் செம்ம ஷார்ப் ஷூட்டர், கண்டிப்பா கோல், அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஈசாக். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா உரி முடிச்சிட்டான். கொனாட்டேவையும் சரி, Van Dijk எங்கேயோ கொசு அடிக்கிற மாதிரி போனானே காலை தூக்கிட்டு. ஆடா பாவி, எனக்கு தெரியல ஏன்டா உனக்கு எவ்வளவு முட்டு கொடுத்து சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் நாங்க, ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி போனியடா. போய் உளுந்து திரும்பி வராம நல்ல வேலை அவன் போஸ்ட் அடிச்சான். எனக்கு தெரிஞ்சு அவன் மட்டும் போஸ்ட் அடிக்கா முள்ளடிச்சிருந்தானா அவ்வளவுதான், நம்ம தோத்துருப்போம் அந்த கேம. 100% தோத்துருப்போம். கண்டிப்பா தோத்துருப்பான், எனக்கு டவுட்டே இல்ல அதெல்லாம் அவன் தோத்துருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க போய் உட்காந்துருப்பானுங்க பின்னாடி, நம்ம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா தோத்துருப்போம். அப்பா அதை போஸ்ட் அடிச்சுட்டு வந்தது ஏதோ ஒரு தெய்வம் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்துச்சு. இல்லைன்னா முடிஞ்சிருக்கு அந்த கேம். ஐயோ நான் நொந்துட்டேன். என்னடா காலை ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி போயிட்டு பால் பாட்டுக்கு உள்ள போகுது அப்படின்னு. என்னடா ட்ரை பண்ண போட்டுருவான்னு நினைச்சேன். அந்த ஒன்ஸ் வேண்டைக்கு தாண்டின அப்புறம் 1-on-1 தானே இருந்தான், போட்டுருவான்னு நினைச்சேன். எப்படி அது போஸ்ட் அடிச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் he has been the, எனக்கு தெரிஞ்ச across the season வந்து he has been the one who has given most issues. அதுவும் 2 கேமுங்க, 2 கேம்லயுமே போராட்டிட்டான். ஃபர்ஸ்ட் கேம் கொனாட்டேவை போராட்டினா, இந்த கேம் வேண்டைக்கு போராட்டிட்டான். அப்பா பால் அவனுங்க லாங்கா தூக்கி போட்டாலே இவனுக்கு 2 பேர் என்ன பண்றான்னு தெரியல, வேடிக்கை வாட்டே இருக்கானுங்க. வந்து பவுன்ஸ் ஆகுது, எங்கேயோ போகுது, பெட்டோ காலில் தான் போகுது. அதுவும் என்னதான்டா பண்றீங்க அப்படின்னு. அப்ப செகண்ட் ஹாஃப்ல ஏதோ இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. நல்ல வேலை பால் தலையில வந்தாலே கொனாட்டே மேல போய் தம்பை ஹெடர் பண்ணிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் போட்டு பிரிச்சுட்டா பெட்டோ 2 பேர்த்தையும். ஆமா ஆமா அது ஒண்ணு. அப்புறம் ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து மச் பெட்டர் தன் தி ஃபர்ஸ்ட். அதுல டவுட் இல்லை. என்ன ஏதாச்சும் சேஞ்சஸ் பாத்தீங்களா நீங்க செகண்ட் ஹாஃப்ல? லைக் டாக்டிக்கலியா இருக்கட்டும் இல்ல மென்டாலிட்டி வைஸா இருக்கட்டும், எதான்னு பாத்தீங்களா நீங்க? கொஞ்சம் அர்ஜென்சி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட வந்து பெட்டரா. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒன்று பண்ணணுமேங்கிற ஒரு அர்ஜென்சி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தேன் நான். மற்றபடி டாக்டிக்கலா ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் இல்லை. என்னன்னா ஸ்லாட் சொன்னாப்ல திஸ் வாஸ் அ மச் பெட்டர் கேம் தென் வாட் வி பிளேட் அட் குடிசனு. ஏன்னா குடிசன்ல வந்து கொனாட்டே டு வேன் டைக், வேன் டைக் டு கொனாட்டே, கொனாட்டே டு வேன் டைக், இப்படியே தான் அவரே சொன்னார், இப்படியே தான் பால் இருந்துச்சு, வேற நாங்க எதுவுமே பண்ணல அந்த கேம்ல. ஏதோ கோல் போட்டா, பட் மற்றபடி பால் இங்கே இருந்துச்சு. பட் இந்த கேம்லயாச்சும் we were able to get it to the final third and then we put Diaz in numerous one-on-ones versus அந்த ரைட் பேக்கு. அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்ட்டாரு. ஏன்னா அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ணல, அவர் அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்ட்டாரு டியாஸ் சொல்லிட்டு. சோ ஓவராலா சொல்றீங்க டியாஸ் பண்ணத அளவு கூட இவங்க 2 பேரும் பண்ணல, ஜோட்டாவும் சாலாவும். வருவோம், பட் அதான் அது வரும்போது அப்புறம் வருவோம். ஸோ பேசிக்கலி செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அர்ஜென்சி அதிகமா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி கோல் வேணுங்கிற அர்ஜென்சி இருந்துச்சு. மற்றபடி அப்போ ஒன்றும் பெருசா சேஞ்ச் இல்லைங்க. என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டானுங்க அட்டாக்க. ஆமாமா அதுதான் செகண்ட் ஹாஃப். அவனுக்கு வந்து கொஞ்சம் சரி போதும், என்ன நில்நில தான் இருக்கு, எவ்வளோ தூரம் நில்நில போனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவங்க அட்டாக் கம்மி பண்ணிட்டானுங்க. அவனுங்க பெருசா வந்து கவுண்டர் பண்ணல, பால் எடுத்துட்டு வித் ஃபோர்ஸ் எல்லாம் ஓடல, அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதனால இட் வாஸ் ஓகே, நம்ம வந்து பெருசாக நம்ம ட்ரபிள் ஆகலை. அவனுங்க இன்னும் கொஞ்சம் அவனுங்களோட இதை பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம மாட்டிருப்போம். பட் நம்ம வந்து பெருசா ஒண்ணு மாத்தல, நம்ம பண்ண அதே மாவரத்தை அரைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம தான் 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கே, இது எப்படி மாத்தது என்ன ஒண்ணுமே அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இந்த லோ பிளாக் தானே, லோ பிளாக் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா எப்படி ஆடுறதுன்னு. அது கிளாப் டைம்லயும் பிரச்சனை இருந்தது, இப்பவும் பிரச்சனை இருக்கு. பட் ஆனா நான் ஒன்று சொல்றேங்க, அது வந்து மெஜாரிட்டி டீம்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், நாட் ஜஸ்ட் லிவர்பூல். அதாவது இந்த பொசிஷன் டாமினன்ட் டீம்ஸ், ஈவன் ஆர்சனலா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், சிட்டியா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். ஒன்லி கொஸ்டின் இஸ் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்க இந்த முன்னாடியே பேசியிருக்கோம், இது சிட்டிலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைம் பெர்னார்டோ சில்வாலாம் வந்து அந்த ஸ்மால் ஸ்பேசஸ்ல உட்காந்து டக்குன்னு 1-2 ஆடி ஃபோர்டனோட, அப்புறம் கடைசியில பார்த்தா திடீர்னு ஹாலண்ட் கோல்னு வரும் நியூஸ்.
இல்ல இப்ப ஜோட்டாவோட கோல் எப்படி வந்துச்சு? அவ்வளவுதான். எத்தனை கட்டு அந்த சின்ன ஸ்பேஸ்ல, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, அப்புறம் தான் ஷாட். அப்பதான் எடுக்க முடியும். அதுக்கெல்லாம் வந்து யூ நீட் டெக்னிக்கலி குட் பிளேயர்ஸ் ஆமா, who can control the ball in close spaces. நம்ம ரெண்டு பேரும் இதெல்லாம் எத்தனை தடவை பேசிக்கணும் தெரியல. க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ் வேணும். நம்ம டீம்ல இருக்கிற ஒரே க்ளோஸ் பால் கண்ட்ரோலர் ஹார்வி எலியட் மட்டும்தான். வேற க்ளோஸ் பால் கண்ட்ரோலரே கிடையாது. க்ளோஸ் பால் கண்ட்ரோலர் இல்லாம நம்ம லோ பிளாக்க உடைக்கவே முடியாது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உடைக்க முடியாது. நம்மளுக்கு க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ் கண்டிப்பா வேணும். இப்ப வந்து நீ அடுத்தடுத்த பிளேயர் இப்ப போய் லெஃப்ட் விங்ல ஒரு பிளேயர் வாங்குறியா, சென்டர் ஃபார்வர்ட்ல ஒரு பிளேயர் வாங்குறியா, இதெல்லாம் மெயின் குவாலிட்டிஸ் லுக் இன் தம். இந்த க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ் இருக்கானுங்களா அப்படின்னு. ஆமாமா. இல்ல நம்ம டீம் வந்து இட் இஸ் பில்ட் ஃபார் கவுண்டர் அட்டாக்ஸ். அதாவது நமக்கு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சாலாவா இருக்கட்டும், டியாஸா இருக்கட்டும், நுனியஸா இருக்கட்டும், ஜோட்டாவா இருக்கட்டும், எல்லாருமே இது த்ரைவ் ஆன் ஸ்பேஸ். அப்படி கொடுத்தாலும் போய் போஸ்ட் அடிக்க வேண்டியது, கீப்பர் கையில கொடுக்க வேண்டியது. அது அடுத்த விஷயம், அது அடுத்தது, அது வருவோம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஸ்பேஸ் ஒரு டீம் குடுக்கலன்னா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ லைக் ஈவன் சாலா வந்து அந்த குயிக் 1-2ஸ்லாம் ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அந்த அதாவது அந்த தே ஆர் நாட் நேச்சுரலி மென்ட் ஃபார் தட் கேம். ஸோ அதனால வந்து அந்த 1-2s எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அறக்க பறக்க இருக்கும். ஒரு பாஸ் கொஞ்சம் தூரம் போகும், இல்லை பாஸ் டிஃபெண்டரை தாண்டாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னன்னா நான் வந்து நம்ம கேம் முடிச்சுட்டு நான் இந்த பார்சலோனா கேமையும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லா. அதெல்லாம் நான் யோசிச்சேன், இந்த லமீன் யமால் அப்பா சூப்பர் ஸ்டாருங்க, அவன்லாம் சான்ஸே இல்லைங்க. ஸ்பெயின் பயங்கரமான டீம் இல்ல. அதான் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி, அதே அத்லெட்டிகோ மேட்ரிட் லோ பிளாக் தான் ஆடுறானுங்க அவனுங்களும். அந்த எத்தனை பாஸ பிளே பண்ணானுங்க அவன். அந்த இவ்வளவுதான் கேப்பு, அதுல பாஸ பிளே பண்ற நம்மளுக்கு ஒன்னாச்சு. நீங்க இந்த சீசன்ல இல்ல, எனக்கு எனக்கு 4 சீசனா கூட போய்க்குங்க, எனக்கு அந்த லோ பிளாக் இருந்த டீம்கிட்ட நம்பால் ஒரு பாதத்தை அட்டம்ப்டாச்சு பண்ணிருக்கானுங்களா யாராச்சு? இல்லைங்க, இந்த 1-2ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி வி டோன்ட் ஹேவ் அந்த மாதிரி ஒரு நேச்சர் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லை. மேபி மெக்காலிஸ்டர் வேணா சொல்லலாம், அண்ட் அதுக்கு வருவோம், அது நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதுதான். பட் மெக்காலிஸ்டர் வேணா சொல்லலாம், ஏன்னா வந்து அந்த பிரைட்டனுக்கு வந்து இஎஸ் பிளேட் தட் நம்பர் 10. ஸோ அதனால ஹி கேன் பிளே அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவன் மேல. அடுத்த நான் அந்த பாயிண்ட்ல வந்து சொன்னேன் நான், என்னன்னா இஃப் நெக்ஸ்ட் சீசன் we want to change something na we have to play மெக்காலிஸ்டர் more on top. மெக்காலிஸ்டர் ஆடுறதே நம்மளோட மிடில் பிட்ச்ல இருந்து பாக்ஸ் வரைக்கும் முன்னாடியே தான். பாக்ஸ் பக்கமே அவன் போறதே விடுறது இல்ல. அப்புறம் நம்மளுக்கு இங்க அந்த பாஸ் கிடைக்க போகுது என்ன? சோபஸ்ல அந்த பாஸ் போட போறோம்னா கண்டிப்பா கிடையாது. சோபஸ்ல அப்படி பாஸ் போடவே தெரியாது. அவனை கொண்டு போய் இன்னும் ஃபர்தர் அப்பா மெக்காலிஸ்டரோட போட்டு எனக்கு அதுல என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. என்னன்னா டிஃபென்சிவ்லி we need சோபஸ்லை to be there. அதான் அவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பிரஸ். அது ஒண்ணு. இன்னொரு ப்ராப்ளம் டிஃபென்சிவ்லி நீங்க சொல்லும்போது, மெக்காலிஸ்டர் வந்து இஸ் வெரி குட் டிஃபென்சிவ்லி அந்த பிவட்ல. இங்க இருந்து தூக்க முடியாது, அவனை அங்க இருந்து தூக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நம்ம வந்து we are suffering with unknown problems ன்னு சொல்லுவேன் நான். அதாவது known problems, ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் மாத்தி இல்ல. இல்ல அதுதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கேம்ல எல்லாம் வந்து சோபோஸ்லா வந்து ஐ மேக் ஹிம் ப்ளே டீப்பர். ஏன்னா இந்த மாதிரி கேம்ல வந்து உனக்கு யூ டோன்ட் நீட் டூ மச் ஆஃப் டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு டபுள் பிவட்ல. அது ஒண்ணு, we don't even need to press them to get the ball. அதுவும் இல்லையே. ஆமா. சோ இந்த மாதிரி கேம்ல வந்து சோபோஸ்லா பின்னாடி ஆட விட்டு மெக்காலிஸ்டர் வந்து அந்த ஸ்பேஸ்ல 10 ஆட விட்டு அந்த ரொட்டேஷன் இருந்தாலே போதும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்ணணும். அக்கார்டிங் டு தி கேம் வந்து ஸ்லாட் should be more versatile enough to change. நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து லோ பிளாக் தான் போறானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அந்த லோ பிளாக்ல இந்த கியூட்டா பாஸ் போடுறதுக்கு 2 ஆள், ஒன்னு மெக்காலிஸ்டர் இன்னொன்னு ஆர்எல், இவங்க 2 பேர் தான். he should be much more brave enoughங்க. இப்போ இந்த கேம்ல சோபோஸ்லைக்கு என்ன வேலை? நீங்க ஒரு வேலை சொல்லுங்களேன், பிரessing கிடையாது, பின்னாடி ட்ராக் பேக் பண்ணி பால வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, இவனுங்க மேல வர போறானுங்கிற எதுவுமே இல்ல. அப்போ why not play someone like a Harvey Elliott who gives you more of a chance to break them down? இவங்கெல்லாம் they are very direct teamsங்க எவர்டன். அதனால வந்து சாரி டைரக்ட் பிளேயர்ஸ். சோபோஸ்லை எல்லாம் நான் சொல்றேன், they are very direct players. அதான் சொல்றேன், ஸ்பேஸ் கொடுத்தா சோபோஸ்லை, ஜோட்டா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவானுங்க. ஆனா ஸ்பேஸ் கொடுக்கலனா என்ன பண்றதுன்னு அந்த ஐடியா இருக்கு, எக்ஸிகியூஷன் சரியாவே இருக்காது. அதான் அதனால வந்துட்டு when we go and we try to buy these players, no, because இதுதான் டிஎன்ஏங்கிறது இப்ப எல்லா டீமும் பாத்துருவாங்க நெக்ஸ்ட் சீசன். ஆமாமா. நம்ம பின்னாடி உட்கார்ந்தோம்னா போதும், இவனுங்க எப்படி நம்மள பிரேக் டவுன் பண்ண மாட்டானுங்கன்னு.
இப்ப இந்த மாதிரி கேமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போற அப்படிங்கறத வந்து உட்கார்ந்து ஆஃப் சீசன்ல பண்ணு. ஒருத்தர் செம்மையா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் கேட்டிருந்தேன்ல, நீ மட்டும் அடாப்ட் ஆகலினா வந்து இந்த 2 வாரத்துல என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல. டேய், நான் என் ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன் செத்த பையில, உங்களோட உட்காந்துக்கிட்டு லிவர்பூல பாக்குறதா எனக்கு வேலையாடா அப்படின்னு கமெண்ட்ல போடுறது எனக்கு செம திருப்பி இருந்ததுக்கு ரிப்ளை பண்ணும்போது, ஏன்டா குடுக்கிற சம்பளத்துக்கு நான் மேட்ச் அப்ப ஒர்க் பண்றேன், ஓகே 2 வாரம் எனக்கு லீவுடா, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க போயிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கு செம திருப்பி அதை பார்க்கும்போது. சோ நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு நீ அதை பண்ண மாட்டியா இதை பண்ண மாட்டியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அவரு டேய் நாவே குழந்தைகளை எப்படா பாக்குறது அப்படின்னு அவரு போயிருப்பாரு. இல்லைங்க, பட் அதெல்லாம் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் தட் நீட் டு பி லுக்ட் அட். ஓகே, இந்த சீசன் ஓகே முடிய போகிறது, ஃபிங்கர்ஸ் கிராஸ் லீக் டைட்டில் நமக்கு வந்துடும். பட் அடுத்த சீசன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்க தான் இருக்கும். ஐ மீன் ஓகே, இப்போ பிஎஸ்சி மாதிரி டீம் ஆடினா அவங்க லோ பிளாக் ஆட போகிறது இல்லை. பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் நம்ம லீக்ல வந்து இந்த மேபி அன்டில் 9th 10th வரைக்கும் மேபி தே மே நாட் பிளே. பட் அதுக்கப்புறம் அந்த எவ்ரி டீம் இஸ் கோயிங் டு பிளே. அந்த 11th 12th இருந்து ஈவன் நான் சொல்றது ஈவன் யுனைடெட் கூட ஓரளவுக்கு லோ பிளாக் தான் ஆடுவாங்க வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி நீட் டு ஃபிகர் அவுட் அ பிளான் ஆர் வி நீட் டு இன்வெஸ்ட்டுங்க. வேற எதுவும் இல்லை. சொல்யூஷன் வந்து நீ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வாங்கு. பெர்னார்டோ சில்வான்னு இல்லை, பட் அவனை மாதிரி ஒரு டைட் ஸ்பேசஸ்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயரை வாங்கலாம். அதுதான் அதான் மெயின். அது ஏன்னா ஃபார் சம் ரீசன் வி நெவர் கோ லுக் அட் தோஸ் பிளேயர்ஸ். நம்ம டைட் ஸ்பேசஸ்ல வந்து நல்லபடியா பாலை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ற பிளேயர் வந்து நம்ம பாக்குறதே இல்லை. அது ஏன்னு எனக்கு வந்து புரியல. லுக் அட் அவர் ரெக்ரூட்மெண்ட். நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு பிளேயராச்சும் பார்த்தோமா? மெக்காலிஸ்டர் தவிர வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப ஓடகார்டு பண்றதா இருக்கட்டும், இல்ல ப்ரூனோ கூட பண்றாங்க. ப்ரூனோ கூட செம்மையா பண்றான் அந்த மாதிரி பாஸ் எல்லாம். நம்ம டீம்ல தான் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. இது எப்படிதான் ப்ரூனோ வந்து எப்போதுமே வந்து he has been that player, like அந்த டைட் ஸ்பேசஸ்ல he was always good. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நான் சொல்றது. ஆமா, சரியான பிளேயர். பட் ஐ திங்க் that is our only way going forward, chance for us to like break these lower blocks-ங்க. அது இல்லனா வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டமா போயிடும். உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், யார் இப்போ டார்கெட் பண்ணலாம் ரியலிஸ்டிக்கா? எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல. பாக்குறவங்க வந்து அவங்க தான் சொல்லணும். எனக்கு ரியலிஸ்டிக்கா இந்த டைட் ஸ்பேசஸ்ல விளையாடுற பிளேயர்ஸ் வந்து எனக்கு அத்தனை பேர் எனக்கு இப்போதைக்கு தெரியல. நடுவுல திடீர்னு ஒரு ரூமர் பார்த்தேன், ஜாவி சிமன்ஸ்னு. ஆமாங்க, எனக்கு 60 மில்லியன் நானுங்க ஜாவி சிமன்ஸ்க்கு. லைக் வாட் டு யூ திங்க்? எனக்கு நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை ஜாவி சிமன்ஸை. நானும் அவ்வளோவா பார்த்ததில்ல. அதுதாங்க இல்லை, நான் வந்து ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் ஹிம் இனஃப் டு ஃபார்ம் an opinion. நான் யூரோஸ்ல பார்த்தேன் நெதர்லாண்ட்ஸுக்கு. he seemed like a good player. ரொம்ப வருஷமா வந்து he has been known to many clubs. நிறைய பேர் வாங்குறது. ஐ திங்க் பிஎஸ்ஜில இருந்தானா இல்ல லைப்சிக்ல இருந்தான்னு நினைக்கிறேன். பட் ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு லைக் ஈவன் ஒரு டானி ஓல்மோ டைப் பிளேயர், அவன் இப்போ பார்சிலோனால இருக்கான். டானி ஓல்மோ டைப் அவனை வாங்க முடியாது. ஐ திங்க் we should be getting more Spanish players. அது 100%ங்க. for some reason டார்கெட் பண்ணனா டெஃபினட்டா ஸ்பெயின் தான். இந்த இடத்துல இந்த ஒரு 10 பொசிஷன்ஸ்ல 10 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ஸ்ல கண்ணை மூடிட்டு போய் ஒரு சம் அப்கமிங் டேலண்டட் லா மாசியால இருந்து தூக்கிட்டு வந்துடணும். அப்கமிங் கூட இப்போ ஆஸ்டன் வில்லா வந்து இவனை தூக்கின்னு வரலையா, அசென்சியோவை. உடனே அசென்சியோவை தூக்கி லிவர்பூல்ல போடுன்னு நான் சொல்லல. அவன மாதிரி ஒரு பிளேயர், ஈவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரா இருந்தா கூட பரவாயில்லைங்கிறேன். அதுக்கு தான் தியாகோ வாங்கணும். வந்ததுல இருந்து இன்சூரன்ஸ் பண்ண வாங்கினதோட சரி. தியாகோவும் வந்து ஒரு ப்ராப்பர் 10 கிடையாதுல்ல. அவன் வந்து இஸ் மோர் பட் he can make those passes இல்லைங்க. that's the point அங்க. இஸ் a pivot player தானேங்க. he can make. ஆமாங்க, பட் ஆட விட்டா நல்லா தான் ஆடுவான். பயர்ன்ல எப்பவுமே தியாகோவோட ஸ்டாட்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா அவன் அசிஸ்ட் பண்ண மாட்டான், ப்ரீ அசிஸ்ட் பண்ணுவான். ப்ரீ அசிஸ்ட், ஆமாமா. அதனாலதான் அவனோட ஸ்டாட்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவன் வந்து பிவட்ல தான் ஆடுனான் நிறைய. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். அவனதான் இந்த மாதிரி கேம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவான், ஆப்வியஸ்லி டு பிரேக் டவுன் டீம்ஸ்ல. கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஸ்பானிஷ் பிளேயர் சின்ன வயசுலயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 21, 22, 23 அந்த ஏஜ்லயாச்சு எவனோ ஒருத்தவன ஒரு 60% கிரைட்டீரியா ஃபிட் ஆனானா ஒரு 10 மில்லியன் 5 மில்லியனாலும் வந்து கொடுத்துட்டு நம்ம ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு வரணும். சரி 10-15 மில்லியன் நீங்க, ஏன்னா அவனுங்க தாங்க சீலிங் ஃபிட்டா நல்லா இருக்கு. பத்தி தெரியுமே, எஃப்எஸ்ஜி பத்தி தெரியுமே. 60% ரைட். நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஃபார்வர்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் ரெஸ்ட் அவங்களுக்கு. முதல்ல நீ சொல்றது இல்ல 4 கேம் இல்ல, டியாஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணா இந்த கேம், அது ஒத்துக்கிறேன்.
மத்த 2 பேர் ஜோட்டா அந்த கோலை தவிர என்ன பண்ணான்னு கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் முன்னாடி ட்ரிபிள் பண்ணி போனா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, அதுக்கப்புறம் அவன் சப்ஸ்டியூட்டும் பண்ணிட்டாங்க. கொடுமை. ஒண்ணுமே இல்லைங்க கேம்ல. ஐ மீன் ஒரு ஹோல்ட் அப்புக்கு பாலை குடுக்குறானுங்க, ஷோபர்ஸ்ல மெக்கானிக்ஸ் எல்லாம் குடுக்குறானுங்க சொல்லடா, 2 செகண்ட் கூட பால் வைக்கல, புடுங்கி போயிட்டானுங்க. டேய் கொஞ்சமாச்சும் பாடி யூஸ் பண்ணி பாலை தக்க வைடா, அப்பத்தானே முன்னாடி போக முடியும்னா 2 செகண்ட் கூட இல்லை, அவனுக்கு வந்து பிடிங்கி பால் எடுத்து போயிட்டானுங்க. அவனுக்கு முன்னாடி ஓடுற, அப்புறம் நம்மளால பின்னாடி ஓட வேண்டியதா இருக்குது. சாலா 4 கேம் ஆச்சுங்க. இந்த கேம் ஏங்க மிக்கோலெங்கோவை தாண்ட முடியாதா? அநியாயத்துக்கு. சாலாக்கு ஆனா பால் போகும்போதே அவனுக்கு அந்த மிக்கோலெங்கோ ஒண்ணு, அப்புறம் அந்த மிட்ஃபீல்டரா விங்கரா யாருன்னு தெரியல, எப்போதுமே அவனை டபுள் பண்ணிடுவாங்க. ஆமாங்க. பண்ண முடியறது இல்ல. இப்போ ஓகே டபுள் பண்றாங்கன்னு 2 பிளேயர் உன் பக்கம் இழுத்துட்ட, அப்ப ஐடியலி someone else should be free. நீ அந்த பாஸையாச்சும் கண்டுபிடிச்சு கட்டா போடுற, அந்த ஃப்ரீ மேனுக்கு இல்ல. he just goes back directly. அது லோ பிளாக் டீம்ஸோட அதுதாங்க பிரச்சனை. நீங்க 2 பேர் டபுள் பண்ணா கூட இமிடியேட் பாசிங் ஆப்ஷன்ஸ் தான். ஃப்ரீ மேன் வந்து அந்த இன்னொரு எண்ட் ஆஃப் தி பிட்ச்ல இருப்பான். ப்ராப்ளம் அதுதான். அவனுக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீ மேன், அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரைட் பேக் கர்டிஸ் ஜோன்ஸ் மட்டும். சோ அண்ட் இங்க இருந்து கர்டிஸ்ல இருந்து அந்த பக்கம் பால் போறதுக்குள்ள அவங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அப்படியே. சோ லைக் இட்ஸ் வெரி சாலா வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் அட் தி சேம் டைம் இதுவும் அகைன் இட் கம்ஸ் பேக் டு அந்த க்ளோஸ் பால் கண்ட்ரோல். சாலாவும் இஸ் நாட் அ க்ளோஸ் பால் கண்ட்ரோலர். சோ டக்குன்னு அப்படி இந்த ஃபில் ஃபோர்டன் மாதிரி, அப்படி ஃபோர்டனுக்கும் இந்த சீசன் ஒன்னும் ஒழுங்கா நடக்கல, பட் நார்மலா போன சீசன் ஃபில் ஃபோர்டன்லாம் அப்படி ஒரு 2 பேரை தாண்டி அப்படி கட் பண்ணி உள்ள போவாங்க. சாக்கா எடுங்க, ஃபோர்டனுக்கு ஏன் போங்க, சாக்கா எடுங்க. எவ்வளவு க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்கு அவனுக்கு, செம்மையா பண்ணுவான். பீப்பிள் 2 பேர் அவன் மேல டார்கெட் பண்ணாலும் நம்ம பால் வந்து நிக்கிறதுக்குள்ள நம்பாடு பாலை வாங்கிட்டு பேக் டு தி பிளேயர் பாலை வாங்கிடுவான். திரும்பறதுக்குள்ள அவனுக்கு வந்து பால் எடுத்துறானுங்க. நம்ம பால் திருப்பி பார்க்கவும் முடியறது இல்ல, அதுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறானுங்க. இவன் டச் லைன்ல இருந்து வேற இப்ப ஓடிட்டு வரான் அந்த கேம்லாம். சாலா டச் லைன்ல இருந்து ஓடி வந்து நீ தாண்டவும் போறது இல்ல. இல்லங்க, ப்ராப்ளம் என்னன்னா அவன் கிட்ட டிஃபென்ஸ் கிட்ட நின்னா 2 பேர் உடனே வந்துடுறானுங்க. சோ அவன் சைடுல போய் இப்ப டச் லைன் கிட்ட போய் நிக்கிறான், அங்கேயாச்சும் வந்து எனக்கு பாலாச்சு வருது இப்போ அப்படின்னு. ஐ மீன் 4 கேம் வெரி போருங்க. 2 PSG கேம், நியூகாசல் கேம், இப்ப எவர்டன் கேம், 4 கேம் ஆயிடுச்சு. நடுவில் இந்த சவுத்தாம்ப்டன் கேம் வந்து அதுல ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன் நானு, எனக்கு அது ஞாபகம் இல்ல. 3-1 என்னமோ அது ஒரு கோல். பட் ஆனா வந்து he needs to do little bit moreங்க. ஐ மீன் yes he's carried us until here this season, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒன்னு he needs to do more, இல்லைன்னா அவன் பயங்கரமா பண்ணும்போது மித்த எவனுமே தப்பு பண்ணாம பாயிண்ட் இன்னார் நம்ம வந்து 12க்கு 16 ஆக்கி இருக்கலாம். ஒன்னு எவர்டன் கேம், இன்னொன்னு நியூகாசல் கேம். இந்த 2 கேமே நம்ம வந்துட்டு we were there, we were going to win it. 2 கேமும் ஆமாமா கேனத்தலமா தப்பு பண்ணினால instead of 16 we are now 12 points. ஆமா, we should have been in the 4 more points நம்மளுக்கு இருந்திருக்கணும். ஆட நியூகாசல் கேம் கூட சேர்றா 87th மினிட்ல நடந்துச்சு. எவர்டன் கேம் லாஸ்ட் கிக் ஆஃப் தி கேம்டா அது. ஆமா, அநியாயத்துக்கு நான் அதுல ஒரு 2 பாயிண்ட் டிராப் பண்ணானுங்க. ஆமா. இல்லைங்க, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இட் கோஸ் பேக் டு நீங்க சொன்ன மாதிரி சாலா ஹஸ் கேரிட் அஸ் திஸ் என்டையர் சீசன். ஸோ சாலாட்ட பால் போனாலே அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முன்னாடிலாம் சாலாவை வந்து டபுள் பண்ணோம்னா மானே ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பான், இல்ல ஃபிர்மினோ ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பான். இவனுங்க 4 சொத்த பீஸை வச்சுக்கிட்டு என்னத்த பிரச்சனை கொடுக்க போறானுங்கன்னு சாலா மேல எல்லாரும் போக வேண்டியது. கரெக்ட், அவனுக்கு முடிவு வந்துட்டானுங்க. இவன் ஒருத்தனா புடிச்சண்டா மத்தவங்க எல்லாம் டம்மி தான் மாப்பிள, இவனை புடிச்சோம்னா போதும், மத்ததெல்லாம் எப்படி பால் நம்மளே கொண்டே கொடுத்தாலும் உள்ள அடிக்க மாட்டானுங்க எப்படியும். ஆனாலும் இவன் ஒருத்தனை புடிச்சோம்னா கேம் முடிஞ்சாலும் அவனுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. ஸோ சாலாவை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவனே நினைப்பான், ஏதாச்சும் பண்றா, அட்லீஸ்ட் கீப்பர் டார்கெட்லயாச்சும் ஒரு 4 வாட்டி ஷாட்டே எடுக்கலீங்க இந்த கேம்ல. நான் டார்கெட்ல சேவ் பண்றது அடுத்தது ஷாட் எடுங்கடா அப்படின்னா ஷாட்டே எடுக்கல. அநியாயமான, அதாவது we came away with the win. அந்த ஜோட்டாவோட கோல் அது ஆஃப் சைடுன்னு சொல்லி அதுக்கு அடுத்தது வாங்க, அது வேற ஒரு கூத்து. அதெல்லாம் ஆஃப் சைடு. டிஆர்ஸ் ஏன், அதாவது பாக்குறவங்களுக்கு தெரியாது, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் பிளே நடக்கும்போது டியாஸ் வந்து ஆஃப் சைட் பொசிஷன்ல நிப்பான். அவன் கிட்ட பால் போவான், அட்டெம்ப்ட் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அவன் நிக்கிறதுனால டார்காவ்ஸ்கி வந்து he has to slide and clear, ஸ்லைட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த திரும்ப ஃபேஸ் ஆஃப் பிளே போய் திரும்ப டியாஸ்ட ஒரு 2வது வாட்டி, அப்போ வந்து இஸ் ஆன் சைடு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜோட்டாட்ட பாஸ் பிளே பண்ணி அவன் வந்து இது பண்ண கோல் ஸ்கோர் பண்ணுவான். ஸோ அது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிளேல டியாஸ் அங்க நிக்கலன்னா டார்காவ்ஸ்கி ஸ்லைட் பண்ணிருக்க மாட்டான் கரெக்ட் அப்படின்னு. ஸோ he interfered with play technically, அதனால அந்த கோலை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் இருக்கு. விச் நான் இது சொல்றேன், ஐ கேன் see that side of it.
அந்த அவன் இன்டர்ஃபியர் பண்ணாங்கிற சைடு. பட் அது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கும் அது டிஸ்அலோவ் பண்ணியிருந்தா அதுக்காக. இல்ல ஐ மீன் இட் இஸ் an ஆஃப் சைட். நானோ நீங்களோ அதை வந்து நம்ம we are not debating about அது கண்டிப்பா ஆஃப் சைட் தான். ஆனா ரூல்ஸ் அப்படிதான் எழுதி வச்சிருக்கானுங்க. அந்த பிளேயர் வந்து அந்த பாலுக்கு அட்டெம்ப்ட் பண்றதுக்கு போகலைனாலே யூ ஆர் நாட் ஆஃப் சைட். அதான் ரூல்ஸ். டசன்ட் கவுண்ட். ஆமா, இட் டசன்ட் கவுண்ட். அப்புறம் நீங்க வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா ரூல்ஸை மாத்துங்க. நாங்களும் ஓகே ஆஃப் சைடுங்கறோம். இல்ல அவன் நீ ஆஃப் ரூல்ஸை சைடு மாத்தி இல்ல, அந்த அந்த இன்டர்ஃபியரிங் வித் ப்ளே அதுதான். அதாவது எப்படி இன்டர்ஃபியர் பண்ணா அப்படின்னாக்க அவன் பால தொடல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நின்னதுனால டார்காஸ்கி வந்து ஸ்லைட் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லனா நேரா ஓடி போய் பின்னாடி எடுத்திருப்பான். டியாஸ் இல்லனா இல்ல ஐ மீன் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் பாஸ் போட்டாலே அங்க சொந்த டீம் ஒரு பிளேயர் அங்க இருந்தானா ஆஃப் சைட். அது நீ வந்துட்டு அவன் நவுந்தானா நவுர்லாங்கிறதே நீ பார்க்காத. அவனுக்கு தான் பாஸ் போடுறான், அது உலகத்துக்கே தெரியும். அவனுக்கு தான் பாஸ் போடுறாங்கிறது. பாஸ் போடும்போது அவன் நவுந்தானோ நவுர்லியோ அவங்க ஆஃப் சைட்னு கால் பண்ணிட்டு போயேன். உனக்கு எதுக்கு இந்த ஒரு ரூல்? அவன் நவுர்ல அதனால நான் வந்து ட்ரை பண்ணாங்கல்ல. திடீர்னு நடுவுல நிறைய ட்ரை பண்ணாங்க அத. இல்ல ஒரு சீசன் 2 சீசனுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் முன்னாடி நின்னாலே ஆஃப் சைடுன்னு. அப்படியா? அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ திங்க் சோ. ஓரளவுக்கு ஏதோ ஞாபகம் இருக்குது. நடுவுல அதான் ஸ்லாட் அதான் சொன்னாரு. சோ ஸ்லாட் என்ன சொன்னாரு, எனக்கு தான் ஆஃப் சைடு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரூல்ஸ் அப்படி இருக்கே. நான் கோவப்படணும்னா ஆப்போசிட்ல இருந்து நான் ரூல் மேல தான் கோவப்படுவேன். எங்க மேல கோவப்பட்டு என்ன யூஸ் இருக்கு? நீங்க ரூலையே மாத்த சொல்லுங்க, எல்லாமே பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி. சோ ரூலையே அவனுக்கு அமெண்ட் பண்ணி அவங்க ஒரு பிளேயர் நின்னாலே அது ஆஃப் சைட் பா. அது அவன் மூவ் பண்றானா, பால் பிளே பண்றக்கு அட்டன் பண்றானா, பால் நோக்கி போனா. ஏங்க இந்த ஒரு கேம் ராஷ்போர்ட் கோல் போடுவானே அகைன்ஸ்ட் சிட்டி. ஆமா ஆமா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் பால் ராஷ்போர்ட் உதைக்கிற வரைக்கும் பால் பக்கத்துல வருவான். இந்த கிளியர் அண்ட் ஆப்வியஸ் ஆஃப் சைட் டிசிஷன். அதுக்கே அவனுக்கு ஊதல, அப்புறம் இதுக்கு எப்படி ஊத முடியும்? சேர்த்து ரூல் அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வந்து அழுதாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, கரெக்ட். வேற ஏதாச்சும் இருக்கா இந்த எவர்டன் கேம்ல இருந்து பேச? எவர்டன் கேம் அவ்வளவுதான், பாயிண்ட் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்தாச்சு, முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஃபுல்லம் அவே கேம் நமக்கு. அவங்க இப்போ கரண்ட்லி 9th இருக்காங்க, 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க. பட் மேன் சிட்டி 5th இருக்காங்க, அவங்க வந்து 51. ஸோ 6 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஃபுல்லமுக்கும் மேன் சிட்டிக்கும். டெஃபினட்டாக யூரோப்பா லீக்கு அட்லீஸ்ட் பயங்கர காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயின் இதில். ஐ திங்க் அவங்க வந்து தே ஆர் கரண்ட்லி 9th. பட் ஐ திங்க் யூரோப்பா லீக் வந்து 7th வரைக்கும் யூரோப்பா, ஐ மீன் கான்ஃபரன்ஸ் லீக்கும் சேர்த்து 6 and 7 யூரோப்பா. 6 and 7 யூரோப்பா, 5 வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக், 6 7 இப்போ கான்ஃபரன்ஸ் லீக் எது அப்போ 8 ஓகே. அப்போ அப்போ ஃபுல்லம் வந்து தே ஆர் ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் பிரைட்டன் தான் இப்போ 8th இருக்காங்க. அவங்க கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட்ல இருக்காங்க. ஸோ லைக் என்ன ஃபுல்லம் இந்த சீசன் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஆடுவாங்க எப்போதுமே. நமக்கு ஒரு என்ன சொல்றது, தொந்தரவு கொடுக்குற வென்யூ அது, இந்த கிரேவன் காட்டேஜ். ஸோ எனக்கு அதான், எனக்கு எப்பவுமே எப்ப பார்த்தாலும் கிரேவன் காட்டேஜ்னாலே எனக்கு வந்து இந்த டார்வின் நூனியஸ் ஃபர்ஸ்ட் கேம் தான் ஞாபகம் வரும். அங்க போய் ஆரம்பிச்சு ஃபினிஷ் பாத்தீங்களா அந்த கேம்ல? எவ்வளவு மோசமான கேம் உங்களுக்கே தெரியும். அந்த கேம் அநியாயத்துக்குமான கேம். அவன் வந்து குவாட்ரபிள் ரன்னை முடிச்சுட்டு வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் அவே டு ஃபுல்லம். நல்லா ஞாபகம் வச்சு பேக் போஸ்ட்ல ஹெடர் ஒன்னு போடுவான். அதேதான் அப்படி கோச் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போய் ஒரு ஹெடர் ஒன்னு போடுவான். அதேதான் அநியாயத்துக்குமான கேம் இது. ஏதோ டிராப் பண்ணிட்டு வெளியே வந்தான். ஐயோ அதை சூனியை பிடிச்ச ஸ்டேடியம் இது. நம்ம எப்ப போனாலும் ஏதோ ஒரு செல்மிஷன் நடக்கும் அங்க வந்து பாயிண்ட்ஸை டிராப் பண்றதுக்கு. இதே மாதிரி எவர்டன் மாதிரியே கேவலமா ஆடி வின் பண்ணா கூட எனக்கு ஆச்சரியமே கிடையாது. அப்படிதான் இந்த கேம்லாம் வேற சாய்ஸ் இல்ல, அப்படிதான் வின் பண்ணணும் இந்த ஃபுல்லம் கேம்லாம். ஏன்னா ஈஸியாலாம் இருக்காதுங்க. அவன் லைனப்பே பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வச்சிருக்கானுங்க. இந்த ஆர்சனல் கூட ஆனானுங்க, ஆர்சனல் கூட கேவலமா ஆனானுங்க. பட் தட் ஷோஸ் ஆர்சனல் பிளேட் ரியலி வெல். நம்ம சும்மா இவங்க கேவலமா ஆனான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆர்சனல் நல்லா ஆடினாங்க நம்ம சொல்லணும். அவனுங்க பாருங்க, அவன் வந்து 3-4-2-1 ஆடுறானுங்க. ஹிமெனஸ், ஸ்மித்ரோ, ட்ரையோரே, அந்த ராபின்சன், சாண்டர்பர்ஜ், லூக்கிச், காஸ்டானியா, இவங்க எல்லாருமே இருக்கானுங்க. இது இல்லாம டியாப், ஆண்டர்சன் அண்ட் லெனோ. ஆமா, நமக்கு வந்து தெரியாத ஒரே பிளேயர் இந்த குவன்காங்கிற ஒருத்தர் இருக்கான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு அவன் வந்து தெரியாது. அகாடமில இருந்தான்ல. அப்படியா? அது வந்து எனக்கு தெரியல. ஸோ 25th மினிட்லயே கேப்ரியல் இன்ஜர் ஆகி வெளியே போயுமே இவனுங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவனுக்கு கடைசியில ஒரு டிஃப்ளெக்ஷன்ல கோல் வந்துச்சு, அதனால போட்டானுங்க. ஆனா அது வரைக்கும் கூட இவனுங்க ஆர்சனல் நல்லா கண்டெயின் பண்ணானுங்க. அதுவும் அந்த மெரினோ அடிச்ச ஷாட் டிஃப்ளெக்ஷன்ல தான் உள்ள போச்சு.
அண்ட் அந்த செகண்ட் கோல் ஒன்னா சாக்கா உள்ள வந்தோடனே வந்து 7 மினிட்ஸ்ல 8 மினிட்ஸ்லயே கோல் போட்டான். அது செமையான ஒரு அசிஸ்ட் மார்டினெல்லி கொடுத்தான். சாக்கா உள்ள க்ளோஸ் ரேஞ்சில இருந்து ஹெட் பண்ணிட்டான். அதுவும் ஆர்சனலும் வந்து இவங்கள பிரிச்சு இது பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் தட் வி ஆல்சோ கேனாட் பிளே வெரி ஈஸி கேம் அட்டாக்ல. இவனுக்கு நல்லா வந்து டிஃபெண்ட் பண்றானுங்க. ஆமாமா இல்ல நல்லா டிஃபரெண்ட். அதான் அந்த குவெங்கா வந்து பார்சா அகாடமி வில்லாரியலுக்கு போனா, அதுக்கப்புறம் வில்லாரியல்ல இருந்து இவங்க வாங்குறாங்க இந்த வருஷம். இல்ல அதான் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் ஜென்ரலாவே வந்து அந்த ஆண்டர்சன்லாம் வந்து இஸ் பின் சாலிட் பிரீமியர் லீக் பிளேயர். கிறிஸ்டல் பேலஸ்க்கு ஆடும்போதும் சரி, இப்பவும் சரி, ஃபுல்லம்க்கு ஆடும்போதும் சரி, ரொம்ப சாலிட் பிரீமியர் லீக் பிளேயர். ராபின்சன் பத்தி நமக்கே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் பேக்ஸ் இந்த சீசன். அவன் வந்து லூயிஸ் ஹால்லாம். அப்புறம் ஐ மீன் தே ஹேவ் குட் குவாலிட்டி பிளேயர்ஸ். அண்ட் என்ன அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஐ ஃபீல் தே குட் ஹவ் பின். நான் இது ஆக்சுவலாக இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூட கேட்டேன். அதாவது ஃபுல்லம் 9th சொல்லும்போது என்னடா இவ்வளோ நல்லா ப்ரைஸ் பண்ணுறானுங்க எல்லாரும், ஆனால் 9th. பட் ஆக்சுவலி நீங்கள் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் இல்லவே இல்லை 9th இப்போ 5th மேன் சிட்டிக்கு சொன்னாங்க. அதாவது ஒரு 2 கேம் இப்படி போச்சுன்னா அவங்க 5th இருப்பாங்க அந்த மாதிரி. ஆமா 6 பாயிண்ட்ஸ். 6 பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங். ஃபுல்லமுக்கு நல்லா தெரியும் தே வாண்ட் யூரோப். ஓகே சாம்பியன்ஸ் லீக் இல்லைனாலும் யூரோப்பா லீகும் பாசிபிள், கான்ஃபரன்ஸ் லீகும் பாசிபிள். ஸோ தே நோ தட் வி ஹேவ் ரியலிஸ்டிக் சான்ஸ். ஏன்னா யார் எதிர்பார்த்தா போர்ன்மத் போய் இப்ஸ்விச் டவுன் கூட அதுவும் ஹோம்ல தோப்பாங்கன்னு. போர்ன்மத் அட் ஹோம் வந்து தே ஆர் ஒன் மான்ஸ்டர். எல்லாருமே போய் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இப்ஸ்விச் போய் அழகா 2 கோல் போட்டு ஜெயிச்சு வந்துட்டானுங்க. ஸோ யூ நெவர் நோல எவ்ரி கேம் கவுண்ட்ஸ். ஃபுல்லமுக்கு வந்து அகைன் நமக்கு அவங்களுக்கு தெரியும் ஹோம்ல ஆடுறோம். they have a realistic chance to get something out of the game ஹோம்ல ஆடுறனால அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க மாதிரி டைட்டில் ஃபைட்ல இவங்க நர்வஸா வருவானுங்க இந்த கேமுக்கு அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நம்ம ஏற்கனவே அன்னைக்கே சொல்லியிருந்தோம் 4 கேம். இந்த ஏற்கனவே ஒரு கேம் எவர்டன், ஃபுல்லம், வெஸ்ட் ஹாம் அண்ட் டாட்னம். இந்த 4 கேம் நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேம் வந்து இட் ஷுட் பி அ ருட்டீன் வின் பண்ணணும். ஷுட் பி இல்லை ஆனால் பண்ணணும். இல்லை ஆனால் ஐ திங்க் இட் பி ட்ரிக்கி கேமுங்க. லைக் ஐ திங்க் நமக்கு ஃபுல்லம் அந்த வென்யூவே நமக்கு ஒத்தே போகாது அந்த வென்யூ. என்னதான் அவங்க ஈவன் ஃபார்ம் வைஸ் கூட அவங்க ஒன்றும் அவ்வளோ இன்னும் இதுவாக இல்லை. ஐ திங்க் 2 வின்ஸோ நம்ம தான் லாஸ்ட் 5-6 கேமில். அண்ட் எஃப்ஏ கப்லேயும் அவுட் ஆனாங்க. இப்போ ஆர்சனல்கிட்ட தோத்தாங்க ரீசெண்டாக. I just don't think வந்து it will be an easy கேமுங்க. லைக் ருட்டீன் வின்னா இருக்கணும். லைக் டேபிள் வைஸ் பார்த்தோம்னா 9th versus 1st ருட்டீன் வின்னா தான் இருக்கணும். பட் இப்போ நம்ம எப்போ ஃபுல்லம் போனாலும் அது ருட்டீன் வின்னாவே இருக்கிறது இல்லை. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இது பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வியும் இருக்கு அதுக்கப்புறம். பட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 2-1 1-2 அது புரிஞ்சிருச்சு. சரி இல்ல நான் வந்து அதான் 1-0 to லிவர்பூல் அதான் நான் இது பண்ணலாம்னு நினைச்சேன். நான் ஆக்சுவலா 2-1 சொல்லலான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லம் அவங்க ஹோம்ல கோல் போடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஏதோ ஒரு இது சொல்லுது. பட் கண்டிப்பா போடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கோல் தான் போடுவாங்க, கவலையே வேண்டாம். ஃபர்ஸ்ட் கோல் நீங்க 2-1 சொன்னதால நான் 1-0 சொல்லிக்கிறேன். யாரு அதாவது மெக்காலிஸ்டர் கோல் இந்த ஒரு இன்ஜரி ஸ்கேர்ல இருந்து வந்து மோட்டிவேஷனோட வந்து கோல் போடுவான். பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலா. நமக்கு ஸ்ட்ரைக்கர் வேணும்னு உலகத்துக்கே தெரியும், ஓகேவா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். லியம் டெலாப் நீங்க எடுத்துப்பீங்களா? நோ சான்ஸ்ங்க. அப்பா கையெடுத்து கும்பிட்டுருவேன். இது வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம யுனைடெடு, ஆர்சனல், செல்சி இந்த 4 கிளப்புக்குமே வெல் ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர் வேணும். ஆனா அந்த ப்ராப்ளம் இஸ் வெல் ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. சரி ஓகே, ஈசாக் இருக்கான், ஆசிமென் இருக்கான், ஜாக்கரஸ் இருக்கான். 3 பேர். இப்ப அந்த ஜானத்தன் டேவிட் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது நிறைய கோல்ஸ் போட்டிருக்கான். இல்ல 2 வருஷம் முன்னாடியும் அது வந்தது ஜானத்தன் டேவிட் பத்தி. அவன் நிறைய கோல்ஸ் இந்த சீசனும் போட்டிருக்கான். ஆமா. சோ அது ஒண்ணு. இப்ப இந்த இதுல அட்டலாண்டால இந்த டி கேட்டலர் இருக்கான்ல, அவன் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அவனும் ஆனா ரொம்ப யங் பிளேயர். அவனும் ஸ்ட்ரைக்கர் கிடையாதுங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து வந்து இந்த ஈசாக் ஜாக்கரஸ் டைப் அவுட்புட் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட், அதுவும் இல்லையா? சோ அவன் டிலாப் அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரியில வந்துடுறாங்க இப்போ. இல்ல டிலாப் நான் எது கேக்குறேன்னா, அவன் வந்து சான்ஸே கிரியேட் பண்ணாத ஒரு இப்ஸ்விச் டீம்ல உட்காந்து 29 மேட்ச்ல 11 கோல் போட்டிருக்கான். அவன் சான்ஸ் கிரியேட் பண்ற ஒரு லிவர்பூல் டீம்ல அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு இதே நம்பர்ஸ் மேட்ச் பண்ண மாட்டான். பேர் மினிமம் 11 கோல் போட மாட்டான் அவன் ஒரு சீசனுக்கு. அதுவே நம்மளுக்கு வின். 11 கோல் போட்டாலே போதும். அதாவது இவன் வந்து 11 கோல் இன் 29 மேட்சஸ்னா என்ன 1:3 ரேஷியோ. டிஆர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க என்ன கன்றாவியான ரேஷியோன்னு. இந்த நுண்ணியசி எடுப்போம்.
நான் அதான் சொல்றேன். என்ன கேட்டா சரி உனக்கு ஈசாக்கு நீ பணம் ஸ்பெண்ட் பண்ண போறது. இப்ஸ்விச் இப்போ இந்த சீசன் வெரி லைக்லி டு பி ரெலிகேட்டட். அவனுக்கு ரிலீஸ் கிளாஸ் 40 மில்லியன் தானாமா. நான் என்ன சொல்றேன், அந்த 40 மில்லியன் பரவாயில்லன்றேன். சாலா இன்னொரு சீசன் இதே மாதிரி இல்லைனாலும் if he goes back to his normal சாலா லெவல்ஸ்னாலே இட் இஸ் a very good season. அதை தவிர உனக்கு டெலாப்ட் இருந்து ஒரு 10-15 கோல் வருது. அண்ட் இஸ் யங். என்ன வயசாகுது உனக்கு? 22 வயசு தான் ஆகுது. சோ நம்ம வந்து இந்த எம்போமோ விசாலா பார்த்தா என்ன, அவங்கெல்லாம் பணம் ஜாஸ்திங்க. இப்ஸ்விச்னா ரெலிகேஷன் இருக்கு, ரிலீஸ் கிளாஸ் இருக்கு. ஓகே, மேன் சிட்டி எதன் பைபேக் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ஆல்வாரெஸ் இல்லாதது ரொம்ப அடிச்சிருக்கு அவங்களுக்கு. வச்சிருவானு கண்டிப்பா. நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், செல்சியும் டிலாப் போகிறாங்க, நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஆர்சனல் வந்து அவனுங்க யாக்கரஸ் பக்கம் போறானுங்க, அவனுக்கு நாங்க வரலடா நாங்க யாக்கரஸ் போய்க்கிறோம்னானுங்க. காலேஜில் சிட்டி உள்ள வந்து தேங்க்யூ பைபேக் கிளாஸ் கொடுங்க நான் வாங்கிட்டு போறேன்னு போயிடுவான். அதான் நடக்கும். ஆமா, இல்ல பட் சான்ஸ் இருந்தா ஐ திங்க் வி ஷுட் டேக் இட் ஆன் டெலாப்புங்க. என்ன வர்ஸ்ட் கம் வர்ஸ்ட் அவன் என்ன நுண்ணியாஸை விட மோசமாவா இருக்க போறான். அதான் எக்ஸாக்ட்லி, அதான் நம்ம மெட்ரிக். ஆமா, சோ பேர் மினிமம் நம்ம பேக்கப் ஸ்ட்ரைக்கரோட மோசமாவா இருக்க போறான் அவன். இல்லைங்க, அப்படி பார்த்தாலும் 40 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்றேன். வயசும் இருக்கு, நம்ம வந்து அப்பயும் ஒர்க் அவுட் ஆலினாலும் நம்ம அதே 40 மில்லியனுக்கு 2 வருஷம் கழிச்சு கூட வித்துட்டு போலாம். ஆமா, அண்ட் இன்னொன்னு அவன்கிட்ட நம்ம வந்து we can sell it. அதாவது சிட்டிக்கு போனா நீ பேக்கப்பா தான் இருப்ப ஹாலண்டுக்கு. நீ எப்போதுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க மாட்டே. ஓகே, யூ மே வின் மோர் ட்ரோஃபிஸ் ஒரு 4 வருஷத்துல ஒத்துக்கிறேன். ஆனா பேக்கப்பா அதெல்லாம் ஏன் சொல்றீங்க? நம்ம அடுத்த 4 வருஷம் நம்ம தான் ரியலிஸ்டிக்கா. நான் அவன் ஏஜென்ட்டா இருந்தா நான் இதாங்க சொல்லுவேன். ரியலிஸ்டிக்கா யூ வில் வின் மோர் ட்ரோஃபிஸ் அட் சிட்டி 4 வருஷத்துல, மோர் லைக்லி. ஓகேவா? இதுலயே டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுங்க. ஆனா லிவர்பூலுக்கு போனேன்னா நீ வாரம் ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஆடுறதுக்கு யூ ஹேவ் அ வெரி குட் சான்ஸ். ஏன்னா ஜோட்டா பாதி நேரம் இன்ஜர்டு, நுண்ணியாஸால பாதி நேரம் அவனுக்கு கோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 4 மேட்ச் ஆகும். இல்ல நாங்க வித்துருவோம், கவலைப்படாதீங்க. அது கண்டுபிடிக்கிட்டோம், சவுதியில போய் கண்டுபிடிக்கிட்டோம், இங்க வேண்டாம். சோ அதனால வந்து உனக்கு லிவர்பூல்னா யூ வில் மோஸ்ட் லைக்லி பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கர் அங்க. சோ ஐ திங்க் அது நமக்கு ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டா இருக்கும் இந்த சம்மர் ஸ்ட்ரைக்கருக்கு. நீ வந்தா நீ தான்டா மெயின். ஆமா, நீ வேற எங்க போனாலும் ஆர்சனல்ல போனாலும் ஹேவர்ட்ஸ் இருக்கான், உன மெயினா போடுவாங்களான்னு தெரியாது. இல்ல யுனைட்டட்ல போனாலும் 2 பேர் இருக்காங்க. சும்மா இருக்கா ஆட்டட்டா லவ்ஸ் ஹேவர்ட்ஸ் தான் மெயின் ஸ்ட்ரைக்கர், அவ்வளவுதான். அங்க வந்து செல்சி போனாலும் அங்க 10 பேர் இருக்கானுங்க, அங்க கவலை இல்ல. வேற இங்க நம்ம யுனைடெட் போனாலும் ஐலண்டும் இருக்கான், இவனும் இருக்கான், ஜெர்சி இருக்கான், அங்கேயும் கஷ்டம் சொல்லிடும். நம்ம பார்த்தா ஸ்ட்ரைட் யூ ஆர் ஃப்ரீ, நீ தான் இப்ப ஸ்டார்ட். யுனைடெட் போனா சாம்பியன்ஸ் லீக் கிடைக்காது உனக்கு. சாம்பியன்ஸ் லீக் வேணாம்னா தாராளமா யுனைடெட்க்கு போ. அதான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு செல்லிங் பாயிண்ட் நல்லா பண்ணலாம். எனக்கு என்னன்னா இந்த சம்மர்ல நானே இது ட்வீட்லாம் முடிந்த போது சொல்லியிருந்தேன், நம்ம வந்து மெக்காலிஸ்டரோட டீல் எல்லாம் பேசி வச்சுட்டு சம்மர் டப்புன்னு போனா வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி ஒழுங்கு மரியாதை இவனுங்க இப்போ உட்காந்து அதெல்லாம் பண்ணணும். முதல்ல இருக்கிற கான்ட்ராக்ட ஒழுங்கா இது பண்ணட்டும். அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியாச்சு, சாலாவும் சைன் பண்ணியாச்சு, வேண்டைக்கும் சைன் பண்ணியாச்சு, ட்ரெண்ட் கிளம்புறான், அவ்வளவுதான். சைன் பண்ணியாச்சு, அவன் நமக்கு சைன் பண்ணல, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவனும் பண்ணிட்டான். என்ன வெள்ளை பேப்பருக்கே வெள்ளை திசை சைன் பண்ணிட்டான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம வந்து ஒழுங்கு மாதிரி தான் ரைட் பேக் ஒன்று வாங்குறோம், சென்டர் ஃபார்வர்டு ஒன்று வாங்குறோம். இதான் 2 மெயின். எனக்கு லெஃப்ட் பேக் கூட ஓகே, மிட்ஃபீல்டு கூட ஓகே, ஆனால் ரைட் பேக் ஒன்று, சென்டர் ஃபார்வர்டு ஒன்று, இதுதான் மெயின் டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் இருக்கணும் நமக்கு. ஆமா, கடைசியில் நீங்க வேணா பாருங்க, நம்ம இவ்வளோ பேச்சு பேசுறோம், திடீர்னு இப்ஸ்விச் கோ ஆன் 5 மேட்ச் வின்னிங் ரன்னு சொல்லிட்டு ரெலிகேஷன் அவாய்ட் பண்ணிடுவானுங்க. அப்படி ஆனா கூட பரவாயில்ல. மைக்கேல் எட்வர்ட்ஸ் பாட் மிஸ்டர் ஏபிசி ஃப்ரம் ஆப்பிரிக்கான்னு வரும். டேய் யாரா அப்படிங்கிற நிலைமையில உட்காந்துருப்போம் கடைசியில. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ கம்பைலேஷன் பாக்குறது யாரு? நம்ம 2 பேர் தான். நம்ம தான். ஏபிசி 15 கோல் 17 அசிஸ்ட், ரைட்ரா. இந்த சீசன் ஹாலண்ட் கம் அவுட் அப்படிமோ சொன்னோம், நுண்ணியத்துக்கு சொன்னோமே, சொன்னதோட தேரி நுண்ணியத்துக்கு கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பட் பாக்குறவங்க நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் லைட்டான பெரிய எபிசோடு. பட் எவர்டன் ரிவ்யூ அண்ட் ஃபுல்லம் ப்ரிவ்யூ 2 சேர்ந்து இருக்கிற எபிசோடு இது. ஸோ இனிமேல் வெறும் பிரீமியர் லீக் மட்டும்தான் நமக்கு பேசுறதுக்கு. ஸோ மிட் வீக்லலாம் எதுவும் கேம்ஸ்லாம் இல்லை. பட் வேறு எதுவும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராமும் ட்விட்டர்லையும் ஒரே ஐடி தான் @காப்கருத்து, அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 இடத்துலையும் ஸ்டோரிலாம் நாங்கள் போடுவோம். பட் வேறு எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. என்ன ப்ரெடிக்ஷன், யார் கோல் ஸ்கோரர்னு சொன்னால் மெக்காலிஸ்ட். நீங்கள் கோல் ஸ்கோரர் சொல்லவே இல்லையே, சொல்லுங்க. வேணாம், ப்ரெடிக்ஷன் ஒண்ணி பாடிவோம். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன தைரியமா சொல்றேன், ஆலிசன் ஒரு கோல் தேவையா? என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டா அப்படி வந்து அடி வாங்கணும். நான் அதெல்லாம் உங்க பிளானு